ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துக்கிட்டு இப்போ அவங்களுடைய கேஸ் வந்து இயரிங்க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து கேஸ் நடக்கிறப்ப இயரிங்கில் இந்த எஸ்எஸ்கே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார் இல்லையா, ஜாமீனை வாங்கிட்டு. அந்த கேஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து மறுபடியும் உங்கள் வக்கீலை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜட்ஜுக்கிட்ட எங்களுக்காக நாங்களே தான் வாதாட போகிறோம், எங்கள் வக்கீலை ஏற்கனவே ஒரு கடத்திட்டாரு, இப்போ வந்து எங்கே கொண்டு போய் வச்சிருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அதில் வந்து அவர் ப்ரூஃப் எல்லாத்தையுமே, அதாவது அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் எல்லாத்தையுமே வாங்கி பக்காவாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் வக்கீலாக வாதாட போகிறாங்க. ஏன்னா இவங்களே இவங்களுடைய வக்கீலை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு அந்த படியே எஸ்எஸ்கே மேலே தூக்கி போட்டாங்க. எஸ்எஸ்கே தான் அதை கடத்தினதுக்கான ஆதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து இப்போ நல்லபடியாக நடக்குது. அது ஒரு நல்லபாட்டு போயிட்டுருக்க. நம்ம எஸ்எஸ்கே கிட்ட இலக்கியாவும் சரி கௌதமும் சரி தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்வியை கேட்டு தள்ள, ஆனால் அது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே பிதன்னு முழிச்சு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இன்னும் கேள்விகள் தர மாதிரியா அப்படி போட்டு தாக்க அந்த எந்த கேள்வியுமே பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்க நம்மளுடைய எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாட்சாயி ஏதாச்சும் பேசணும் இல்லையா, அதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு முளகுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இவரை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறதும் தப்பு, அவரை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சிருக்கிறதே தப்பு. ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாத இப்போ தான் கொஞ்சமாக குணமாயிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா அவருக்கு மனசு வந்து இன்னும் கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சணி சொல்ல, அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத இருக்கிற பண்ணுற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டுறாங்க ஜட்ஜுக்கிட்ட. ஆடா பாவி, என்னடா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் அடக்கணும்னா நான் என்னதான் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு பக்கம் நமக்கு ஆப்பு வச்சா பரவாயில்ல, எல்லா பக்கமும் ஆப்பு வச்சா நான் மட்டும் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரு நாய் மாதிரி முடிச்சு நின்றுக்கிறார் இந்த எஸ்எஸ்கே. ஏன்னா இப்போ எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, எல்லா பக்கமும் அடக்கட்டினா எஸ்எஸ்கே மட்டும் என்ன பண்ணுவார் நீங்களே சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு பக்கம் அடக்கட்டினா பரவாயில்ல, திரும்புகிற பக்கமெல்லாம் அடக்கட்டினா என்ன தான் பண்ணுறது. அதனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு, அடா பாவிகளா தெரியாமல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டா, இப்படியாட்டா என்ன வருத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்கு வேணும் தான் எஸ்எஸ்கே, வேணும் தான். ஏன்னா ஒரு காலத்தில் எங்களை எப்படியெல்லாம் பாடாப்பத்தின, அந்த பாடுபத்துறப்ப எங்களை கொஞ்சமாச்சும் மனுஷங்களாக நினச்சேன். நீ என்னென்ன சீனா போட்ட, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்களை டிஃப்ரெண்ட்டாக வந்து பாடாப்படுத்துவேன். எங்களை வந்து என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் உனக்கு சேர்த்து கொடுக்க வேணாம். அதனால தான் உனக்கு இப்போ வாரி வழங்கிட்டு இருக்கோம். அதை வாங்கி எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் நீ புலம்பிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு எல்லாமே பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், வாங்கிறதுக்கு நீ தயாராக இருக்கிறதும் இருக்காது, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், என்னை தயவு செஞ்சு முடிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் வந்து எதையும் மறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இதுலேருந்து பெரிய இது வரைக்கும் அவர் என்னென்ன தப்பு பண்ணாரோ அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு நம்ம எஸ்எஸ்கே. இதுக்கு மேலே யாரும் என் வாழ்க்கையில் வந்து குறுக்கிடக்கூடாது, ஏன்னா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். எஸ்எஸ்கேன்ற ஒரு இது வந்து பொய் பித்தலாட்டம் எல்லாரும் ஏமாத்துறது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நான் நிறையா பண்ணியிருக்கேன், யாருக்குமே நான் நல்லது நினைக்கிறேன். இன்னொன்று என்னுடைய ரேவதிக்கு நான் பண்ண பாவத்தினால தான் இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி, என்னது ரேவதியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான். ஆமாம், என்னுடைய மனைவி ரேவதி, அவளை சின்ன வயசில் உயிராக காதலிச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்து இந்த தாட்சாயணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் இத்தனை வருஷமாக கொடுமையாக தான் அனுபவிச்சுட்ருக்கேன். என்ன தான் பணம் காசு சொந்த பந்தம் இதெல்லாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு உண்மையான அன்பு வைக்கிற, நம்ம மேலே அன்பு வச்சிருக்க ஜீவன் வந்து கிடைக்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொக்கிஷத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த ஃபீலிங்கை இது பண்ணணும்னா எனக்கு ரேவதி திரும்ப கிடைக்கணும். ரேவதிக்கு இப்போ எனக்கும் பிறந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு ரேவதிக்கு நல்லாவே தெரியும். அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொன்னால் நாங்கள் 3 பேரும் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல, அந்த நேரம் பார்த்து ரேவதி அங்கே உள்ள வர, எஸ்எஸ்கே நீங்கள் இந்த அளவுக்கு மனசு மறுவி நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம பையன்கிட்ட தான் இத்தனை நாள் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் நம்ம பையன் இன்னைக்கு உங்களை ஜெயிச்சிட்டான், அது உங்களை திருத்தி இருக்கான், அதுவே அவனுக்கு பெரிய சாதனை. இந்த சாதனையை செஞ்ச என் பையன் இவன் தான் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாருக்குமே அங்கே ஷாக்குக்கு மேலே ஷாக்கு. அடப்பாவி, இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் அரங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் காத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.